குட் மார்னிங் டு ஆல். ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். ஒரு 3 months இருக்குமா? இப்போ நம்ம ஆல்ரெடி 5 யூனிட் வந்து டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ரைட்டா? அடுத்து வந்து 6 யூனிட்ல இருந்து நீங்க ரெகுலரா நம்ம கிளாஸ் 6 யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கும். 6 யூனிட்டுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே டெஸ்ட் இருக்கும். திரும்ப செகண்ட் ஹாஃப் நடக்கிற உடனே அதுக்கான டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுல் யூனிட்டுக்கான டெஸ்ட். உங்களுக்கு அப்படி தான் கண்டினியூவாக இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது 6th யூனிட். இந்த 6th யூனிட்ல மெஜாரிட்டியான பார்ட் இப்போ நம்ம 9th யூனிட்ல பார்க்குறோமா, 9th யூனிட் எப்படி வந்து ஒரு லார்ஜர் ஏரியாவோ அந்த மாதிரி இந்த 6th யூனிட் ஒரு பெரிய ஏரியா. ஆனால் பார்க்கறதுக்கு சின்ன சின்ன டாபிக் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது 3 பெரிய ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியும் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நியூக்ளியர் பிசிக்ஸ்லேருந்து ஒரு லார்ஜர் ஏரியா. அது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து என்னது? ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கு. கரெக்டா? சிக்மா டோனர், பை டோனர், பை எக்ஸப்டர். அதே மாதிரி அதில் எலக்ட்ரான் கவுண்டிங் பார்க்கணும், எஃப்டிசிட்டி பார்க்கணும். எப்படி நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் லிகாண்டுடைய பார்க்குறோமோ அதே மாதிரி அங்கே எஃப்டிசிட்டி பார்க்கணும், மெட்டலுடைய ரோல் பார்க்கணும், லிகாண்டுடைய ரோல் பார்க்கணும், மெட்டலுடைய டோனர், லிகாண்டுடைய டோனர், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வரணும். அதே மாதிரி கேட்டலிஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஆர்கனோமெட்டாலிக் அப்படிங்கிறது பெரிய ஏரியா. அடுத்த பார்ட் வந்து இன்ஆர்கானிக் போட்டோகெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் அதுவும் ஒரு டைப்பான ஆர்கனோமெட்டாலிக் சீரிஸ் தான். அந்த இன்ஆர்கானிக் போட்டோகெமிஸ்ட்ரியில் எப்படி நம்ம ஜப்ரான்ஸ்கி டயக்ராமை பேஸ் பண்ணி எக்ஸைட்டேஷன் எப்படி நடக்குது, கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு, எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு, ஃப்ளூரசன்ஸ்னா என்ன, பாஸ்போரசன்ஸ்னா என்ன, அந்த ஏரியாவில் ஃபோட்டோ ஆக்சிடேஷன், ஃபோட்டோ ரிடக்ஷன், ஃபோட்டோ சப்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸான ரியாக்ஷன் வந்து அந்த ஏரியாவில். எப்படி நம்ம 9th யூனிட்ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கண்டக்டன்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ், ஃப்ளோரோகிராஃபி அந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியாவோ, அதே மாதிரி இந்த யூனிட் 6 வந்து என்னது ஒரு பெரிய ஏரியா. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இந்த 6 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கீ பாயிண்ட்ல வந்து ஒரு சில வேல்யூ வந்து மெமரி பண்ணி தான். சரிங்களா? இப்போ ரேடியஸ் அப்படிங்கிறதுக்கு R0 கூடிய வேல்யூனா மெமரி பண்ணி தான் வரும். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரிங்களா? வேணா டெரிவேஷன் எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் ஒரு சில வேல்யூஸ் மெமரி பண்ணலாம். 1 எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளோ, 1 ஜூல்னா எவ்வளோ, 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளோ, இந்த 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எதுக்கு ஈக்குவல், இந்த மாதிரியான சில வேல்யூ என்ன பண்ணணும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி ரிமைனிங் வரக்கூடிய பார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி. சரிங்களா? ஜென்ரலாக நம்ம நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் பிசிக்ஸ் சொல்ற மாதிரி இங்கே நம்ம நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அங்கே லாஸ்ட் உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி டெஃபினேஷன் எடுக்கும். நம்ம ஜென்ரலாக நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுனா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ஏரியா. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி deals with the nucleus. மெஜாரிட்டியா பார்த்தோம்னா மெஜாரிட்டி இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா deals with nucleons. இந்த நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த நியூக்ளியஸ்ல நியூட்ரான் அண்ட் புரோட்டான். ஏன் சார் இந்த நியூக்ளியஸ்ல நியூட்ரான் அண்ட் புரோட்டான் மட்டும் தான் இருக்கு, ரிமைனிங் பார்ட்டிகல் இல்லையா? இருக்கு. எவ்ரி ஆட்டம் மேட் அப் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். எக்ஸப்ட் என்னது? ஒரு ஆட்டத்துக்கு நம்ம டெஃபினேஷன் என்ன சொல்றோம்? எவ்ரி ஆட்டம் மேட் அப் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். ஆனா ஹைட்ரஜன்ல என்ன இல்ல? நியூட்ரான் கிடையாது. நியூட்ரான் வந்து என்னது? 0. அதனால எவ்ரி ஆட்டம் மேட் அப் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். இது ஒரு ஆட்டத்துக்கான டெஃபினேஷன். அப்ப நியூக்ளியஸ்ல உள்ள இருக்கக்கூடியது என்னன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இந்த புரோட்டான் மட்டும் நியூட்ரான் மட்டும் இல்ல, ரிமைனிங் பார்ட்டிகல் இருக்கு. பாசிட்ரான் இருக்கு, மீசான்ஸ் இருக்கு. மீசான்ஸ்ல பாசிட்டிவ் மீசான், நெகட்டிவ் மீசான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நியூட்ரினோ பார்ட்டிகல் இருக்கு, ஆன்டி நியூட்ரினோ பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் தான். பட் இது எல்லாமே என்னன்னா அதனுடைய ஆஃப் லைஃப் பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது இமிடியேட்டா என்ன பண்ணும், ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேபிளா மாறுற மாதிரி அதனுடைய ஆஃப் லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், ஈஸியா வேற ஒரு பார்ட்டிகலா மாறிடும். அதனால எவ்ரி ஆட்டம் மேட் அப் ஆஃப் அப்படின்னு சொன்னா முதல்ல புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்டிகளும் நமக்கு எசென்சியலான பார்ட்டிகல் தான். பட் அதனுடைய ஆஃப் லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கவுண்டிங்ல வச்சுக்கிறோம். பட் அதை வச்சு பொறுத்து நம்ம நியூக்ளியருடைய ஃபோர்ஸஸ்ல, நியூக்ளியருடைய ஸ்டெபிலிட்டியில் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது டீல்ஸ் வித் த நியூக்ளியான்ஸ். அந்த நியூக்ளியான்ஸ்ல பிரசன்ட் இருக்கக்கூடியது மெஜாரிட்டியா நியூட்ரான் அண்ட் புரோட்டான். அப்போ நியூக்ளியஸை பற்றி டீல் பண்ணுவோம். அடுத்தது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியுடைய மேஜர் பார்ட். இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி ரிமைனிங் எதெல்லாம் டீல் பண்ணுது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிஹேவியர் நம்ம நார்மலா சொல்லும்போது பிஹேவியர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். கரெக்டா? இதுதான் மேஜரா நம்ம எதை டீல் பண்றோம், புரோட்டான் அண்ட் நியூட்ரான், அதாவது நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ மேஜரா ஒரு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி எதை டீல் பண்ணுது அப்படின்னா
புரோட்டான் அதனுடைய பிஹேவியர், நியூட்ரான் அதனுடைய பிஹேவியர். இதுதான் மெஜாரிட்டி எக்ஸ்பிளைன். இதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுதா வேற? அதே மாதிரி பிஹேவியர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரானை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்தது அந்த எலக்ட்ரான் பிரசன்ட் இருக்கக்கூடிய அவுட்டர் ஆர்பிட்டால், அவுட்டர் ஆர்பிட்டால்ல எப்படி பிரசன்ட் இருக்குது, அந்த எலக்ட்ரானுடைய நேச்சர் என்ன, எப்படி ஆர்பிட்டால்ல கவுண்ட் பண்ணுது அப்படிங்கறதையும் சொல்றேன். வேற அப்சார்ப்ஷன் எமிஷன் படிக்கிறோமா? அப்சார்ப்ஷன் என்ன, எமிஷன் என்ன? அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன். அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாலிக்யூல் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணிட்டு எங்க போணும், எக்ஸைட்டட் ஸ்டேட். இதுக்கு பேரு அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட், இது எக்ஸைட்டட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட், இது எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆர் லைட் ஆர் போட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜில இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எங்க போகுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்ப அந்த மாலிக்யூலுக்கு அந்த ப்ராசஸ் பேர் என்னது, அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப எமிஷன் அப்படிங்கிறது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய. அப்ப ஒரு மாலிக்யூல் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஆல்வேஸ் மோர் ஸ்டேபிள். ஏன் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்தா மோர் ஸ்டேபிள்? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், less energy more stable, less energy more stable. இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், more energy less stable, more energy. அதே மாதிரி இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது less energy but energy stability more. இது more energy higher level இருக்கக்கூடியது. அதனால தான் நீங்க கோபால் 57 பாத்தீங்களா? கோபால் அட்டாமிக் நம்பர் 27 60, கோபால் 60 இப்படி ஸ்டார் கொடுத்திருப்பாங்க. இப்படினா இது highly unstable. இமிடியேட்டா என்ன பண்ணா, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணா இட் இஸ் கால்ட் காமா. இட் இஸ் கால்ட் காமா. ஏன்னா கோபால் உடைய ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட் இமிடியேட்டா என்ன பண்ணும், அதே கோபால் 27 60 தான் கிடைக்கும். பட் அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணா இட் இஸ் கால்ட் இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? இதுவும் நம்ம டிஆர்பில கேட்ட விஷயம். இந்த ரியாக்ஷன் பேர் ஒரு கோபால் ஸ்டார்னா எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கக்கூடியது அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் தானே? அப்ப அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரணும். அப்படி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. இட் இஸ் கால்ட் எமிஷன். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ல காமா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண இட் இஸ் கால்ட் நியூக்ளியர் ரியாக்ஷன். சரிங்களா? இந்த ரியாக்ஷன் வந்து நியூக்ளியர் ஐசோமெரிசம். நியூக்ளியர் ஐசோமெரிசத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எந்த? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன் பார்ப்போம். இது ஸ்பாலேஷன் ரியாக்ஷன் என்ன, பார்ட்டிகல் ரியாக்ஷன் என்ன, அதே மாதிரி நம்ம டார்கெட்ல இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃப்ராக்மெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ல இது ஒரு நியூக்ளியர் ஐசோமெரிசத்துக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த நியூக்ளியர் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது இப்போ இந்த கோபால் 60 எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கார்பன்ல இருந்து நைட்ரஜன், அந்த நைட்ரஜன்ல இருந்து திருப்பி ஃபர்தரா கோபால்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ரியாக்ஷன் பின்னாடி நம்ம பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன். அப்போ ஒரு கோபால் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேபிளான ஸ்டேபிள் ஸ்டேட் வரும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. இட் இஸ் கால்ட் எமிஷன். அப்ப அந்த அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குது, அந்த எமிஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுது, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. இன்னும் நிறைய கேட்டகரிலாம் இருக்கு. பட் நம்ம மேஜரா எதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னா, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே டீல்ஸ் வித் தி நியூக்ளியான்ஸ். அந்த நியூக்ளியான்ஸ்ல பிரசன்ட் இருக்கக்கூடியது நியூட்ரான் அண்ட் புரோட்டான். இதை பத்தி தான் நம்ம மேஜரா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படின்னா டீல்ஸ் வித் தி நியூக்ளியான்ஸ். அந்த நியூக்ளியான்ஸ்ல பிரசன்ட் இருக்கக்கூடியது நியூட்ரான் அண்ட் புரோட்டான். ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்டிகளை நம்ம பின்னாடி படிப்போம். சரிங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடியது ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். Structure of nucleus or structure of nucleus. ஆல்ரெடி சொன்ன மாதிரி every atom made up of proton, neutron and electron. மற்ற பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு இந்த நியூக்ளியான்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் யார் டிஃபைன் பண்றாங்க, நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த மாடலுக்கு பேரு ஹெய்சன்பெர்க் மாடல். அந்த மாடலுக்கு பேர் என்னது? இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெய்சன்பெர்க் மாடல். இந்த மாடல்ல பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியஸ், இந்த ப்ளஸ் இருக்கு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம தரோம். இதே மாதிரி நியூக்ளியஸ் சரிங்களா? ரெண்டு இது புரோட்டானுக்கான நியூக்ளியஸ், இது நியூட்ரானுக்கான நியூக்ளியஸ். இந்த ரெண்டு ஒரு பர்டிகுலர் கேசஸ்ல இன்வால்வ் ஆகும். இந்த ப்ராசஸ் சொல்லக்கூடியதான் மீசான் தியரி.
இதை சொல்லக்கூடியது மீசான் தியரி இதுதான் சொல்லுங்க. சரிங்களா? ஹைசன்பர்க் ஃபர்ஸ்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு? ஒரு நியூக்ளியஸ் உடைய ஸ்ட்ரக்சர், அதாவது நியூக்ளியர் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூட்ரானை கவுண்ட் பண்றாரு. சரிங்களா? அதாவது you can believe that அப்படின்னா ஒரு நம்பர் எப்படி இருக்கும்? அதாவது நியூட்ரான் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் and number of negative charges are equal. எதுக்கு? நியூட்ரானுக்கு ஒரு டிஃபைன் பண்றாரு. ஏன்னா நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மெயினா இருக்கக்கூடியது புரோட்டான் அண்ட் நியூட்ரான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது, நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரல் ஸ்பேஸ். ஆமா தானே? கரெக்டா இல்லையா? நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரல் ஸ்பேஸ், புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ். ஜெனரலா அதுக்கப்புறம் வரும்போது நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரல் ஸ்டேட் அது பார்த்துப்போம். அதே மாதிரி புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஹைசன்பர்க் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் எடுத்துக்கிறார். இந்த மாடல்ல இது புரோட்டானை எக்ஸ்பிளைன் பண்ணுது, இது நியூட்ரானை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த புரோட்டான் இதை நம்ம புரோட்டான் இன்டராக்ஷன் அட்ராக்ஷன், நியூட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ல பின்னாடி படிக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ல. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா the equal number of positive charge and equal number of negative charge it is called the neutron force. Equal number of positive charge and equal number of negative charge. எதுக்கு அப்படி நம்பர் யாரு? ஹைசன்பர்க் முதல்ல கன்சியூம் பண்றாரு. இந்த மாதிரி இருக்கும் நியூட்ரான் அப்படின்னா அதனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் அதனுடைய நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஏன்னா ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கும் சம் ஸ்பின் வேல்யூ இருக்குமா இருக்காதா? இப்போ புரோட்டானுக்கு என்ன ஸ்பின் வேல்யூ? 1/2. கரெக்ட்டா? இதனுடைய ஸ்பின் வேல்யூ என்னது? 1/2. நியூட்ரானுக்கு அதனுடைய ஸ்பின் வேல்யூ என்னது? 1/2. எலக்ட்ரானுக்கு அதனுடைய ஸ்பின் வேல்யூ என்னது? 1/2. அப்ப அந்த 1/2 அப்படிங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 1/2 னு போட்டுருக்கும். இதுல ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கும்போது இந்த 1/2 அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணலாம், இல்லனா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணலாம். அதனுடைய வேல்யூ 1/2 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? புரோட்டானுடைய ஸ்பின் வேல்யூ என்னது? 1/2. எலக்ட்ரானுக்கு அதனுடைய ஸ்பின் வேல்யூ 1/2. நியூட்ரானுக்கு ஸ்பின் வேல்யூ என்னது? 1/2. அப்ப இந்த எலக்ட்ரான் எப்படி எலக்ட்ரான் எதுல படிப்போம்? ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோபில படிப்போம். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா ESR ஆக்டிவ். அந்த மாதிரி இந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரானுடைய ஸ்பின் வேல்யூ வந்து 1/2. அதுல பிளஸ் ஆஃப் இருக்கும் மைனஸ் ஆஃப். அந்த நியூக்ளியருடைய ஸ்பின் அடுத்து என்ன பண்றாருன்னா ஐடென்டிஃபை பண்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, ஒரு நியூட்ரான் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் ஈக்குவல், இட் இஸ் கால்ட் தி நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த நியூக்ளியஸோடைய ஸ்பின் வேல்யூ எடுத்து ஐடென்டிஃபை பண்றாரு. அதனுடைய மேக்னெட்டிக் ஸ்பின் வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது they can produce the larger negative value. அது என்ன பண்ணுது, அதிகமான நெகட்டிவ் வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணுது பேஸ்ட் ஆன் தி G ஃபேக்டர். G ஃபேக்டர் எங்க படிச்சிருக்கோம்? ESR ல படிச்சிருக்கோம். எல்லா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிப்போம். G ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் பர்టిక్యులர் G ஃபேக்டர் இருக்கு. கரெக்ட்டா? G ஃபேக்டர் வேல்யூ எலக்ட்ரானுக்கும் எல்லாருக்குமே தெரியும். இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? 2.003 எலக்ட்ரானுடைய கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம், இல்லனா G ஃபேக்டர் வேல்யூ. கரெக்ட்டா? அடுத்து புரோட்டானுக்கு இது நம்ம படிச்சிருக்கோம். ஆர்கானிக் காம்பவுண்ட் படிச்சிருப்போம், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் படிச்சிருப்போம். அதே மாதிரி சில லேமினார் காம்பவுண்ட்ஸ் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் 0.3 அப்படிங்கறத ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோபில படிச்சிருக்கோம். புரோட்டானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5.523 இதனுடைய கைரோ மேக்னெட்டிக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5.523. இது எலக்ட்ரானை எடுத்து செக் பண்றாங்க யாரு? நியூட்ரான். ஹைசன்பர்க் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது -3.232, அதாவது -3. அதாவது என்ன பண்றாருன்னா ஒரு நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய இந்த நியூட்ரானை முதல்ல எப்படி அசியூம் பண்றாரு அப்படின்னா ஒரு நியூட்ரான் அப்படிங்கிறது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் சொல்லிட்டாரு. ஆனா அதனுடைய நியூக்ளியஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது they can produce the larger amount of negative charges அப்படின்னா அது வந்து ஸ்பின்ல அது ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கு பர்టిక్యులர் ஸ்பின் வேல்யூ இருக்கும். அப்படி ஸ்பின்ல ரொட்டேட் பண்ணும்போது they can generate the higher negative value. அந்த வேல்யூ தான் நியூட்ரானுக்கு -3.223 இல்லனா -3 வேல்யூ என்னது? -3. இது அந்த G ஃபேக்டர் மூலமா இந்த ஹைசன்பர்க் வந்து கண்டுபிடிச்சார். ஹைசன்பர்க்ங்கிறது அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா நியூட்ரான் அப்படிங்கிறது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்பின் வேல்யூ என்ன பண்றாரு? ஐடென்டிஃபை பண்றாரு. ஸ்பின் வேல்யூ என்ன பண்றாரு? ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்பின் வேல்யூ அதாவது அதனுடைய கைரோ மேக்னெட்டிக் வேல்யூ கிடைக்கிறதுனால இது வந்து எக்ஸாக்ட்டா பாசிட்டிவ் அதாவது நியூட்ரல் ஸ்பேஸ் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு தியரியும் இது எவ்வளவு நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்கு, என்னென்ன தியரிலாம் அப்ளை பண்ணுது, மீசான் தியரி என்ன, நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி சொல்லக்கூடிய NB3 ரேஷியோ இதெல்லாம் ஒவ்வொன்றா வரும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா இதுதான் அவர் சொல்லக்கூடிய கான்செப்ட். இப்போ இதுல இந்த புரோட்டானுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் டிஃபைன்ட் பாத் எதுவுமே கிடையாது. ஒரு நியூக்ளியஸ்க்கு இந்த பாத் வந்து டிஃபைன்ட் பாத் ஏதாவது இருக்கா? இருக்காது. ஏன்?
பர்டிகுலர் ஏரியாவில் இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படிதான் இருக்கு நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன்ல தான் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 90% to 95% அதனுடைய நியூக்ளியர் டென்சிட்டி இந்த ஏரியாக்குள்ள மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? இதே டிஆர் ஒரு கேட்டகரி ஒரு क्वेश्चन கேட்குமா? மாஸ் ஆஃப் த நியூக்ளியான்ஸ் டிபெண்டன்ஸ் ஆன் த மாஸ் நம்பர். எஸ் ஆர் நோ ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? மாஸ் ஆஃப் த நியூக்ளியான்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் நம்பர். எஸ் ஆர் நோ? அப்படின்னா மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகணும்? நியூக்ளியஸ் உடைய டென்சிட்டி அதிகமாகும். நியூக்ளியர் உடைய டென்சிட்டி ஆனா அப்படி ஆகும். நியூக்ளியர் டென்சிட்டி என்ன ஆகுது? ஆல் த நியூக்ளியஸ் ஆர் சேம் நியூக்ளியர் டென்சிட்டி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதே புக்ல அர்னிகர் புக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, நியூக்ளியான்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியான்ஸ் வந்து எல்லா நியூக்ளியஸும் நீங்க யுரேனியம் எடுத்தாலும் சரி, நைட்ரஜன் எடுத்தாலும் சரி, ஆக்சிஜன் எடுத்தாலும் சரி, அதனுடைய நியூக்ளியர் டென்சிட்டி அப்ராக்சிமேட்லி சேம். ஏன்னா எதை பொறுத்து இல்ல, மாஸ் நம்பரை பொறுத்து, இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மாஸ். அதனால தான் மாஸ் டென்சிட்டி ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல மட்டும்தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் ரீஜன்ல டோட்டல் ஸ்பேஸ் ஆன அந்த 90 to 95% ஆஃப் த மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல ஆக்குபை பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒரு நியூக்ளியஸ் வந்து இப்போ ஹீலியமா இருக்கு, லித்தியம் ஆகுது, கார்பன், நைட்ரஜன், யுரேனியம் வரைக்கும் போகும்போது சைஸ் அதிகமாயிட்டே போகும். அப்போ சைஸ் அதிகமாயிட்டே போன நியூக்ளியர் டென்சிட்டி அதிகமாகுதுன்னு அர்த்தமா? இல்ல. அதனால என்ன சொல்றாங்க, அதோட டென்சிட்டி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த மாஸ் நம்பர். மாஸ் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆல் த நியூக்ளியஸ் ஆர் சேம் நியூக்ளியர் டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதனால ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியரோட டென்சிட்டி இவ்வளவு % கம்ப்ளீட் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் வந்து என்னது, ரொம்ப மினிமம் பார்ட். அப்போ போக போக என்னன்னா இந்த நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் வந்து குறைஞ்சிடும். அதனால நியூக்ளியர் டென்சிட்டி நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டென்சிட்டி ஆல்ரெடி பார்ப்போம். என்னது? மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம். மாஸ் என்னது? மாஸ் நம்பர். அப்ப டைரக்ட்லி ரிலேஷன்ல தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். ஆனா எப்படி இருக்கும், ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கிறதுனால அப்படி இருந்தா டோட்டலா நீங்க மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நீங்க கவுண்ட் பண்ணா எல்லா நியூக்ளியஸும் என்ன பண்ண முடியாது, ஈஸியா நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியாது, ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண முடியாது. அதனால தான் நியூக்ளியர் ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி, அந்த நியூக்ளியர் டென்சிட்டி அதிகமாகும். போக போக நியூக்ளியர் டென்சிட்டி என்ன ரொம்ப மினிமமா மாறும். சரிங்களா? அப்போ முதல்ல என்ன சொல்றேன்னா ஹைசன்பர்க் இந்த மாதிரியான ஒரு தியரி கொண்டு வராரு. இதுல இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான், இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ், இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ். அதனால தான் நியூட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன். எதுக்கு? நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ல படிக்கும்போது ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து மெயினா இருக்கும். ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கு, அன்ஸ்டேபிளா தான் இருக்கணும். ஏன்னா நியூட்ரான் வந்து என்ன பார்ட்டிகல், நம்ம சொல்ற மாதிரி நியூட்ரல் பார்ட்டிகல். n = 0, புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரிப்பல்ஷன் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் அந்த பாசிட்டிவ் சார்ஜ்க்கு ரிப்பல்ஷன் இருக்கு. அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்றோம், கூலம்பிக் ஃபோர்ஸ் சொல்றோம். அப்ப இந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருந்தா இந்த நியூக்ளியர் வந்து ஸ்டேபிளா இருக்க கூடாது. பட் இந்த நியூக்ளியர் வந்து ஸ்டேபிளா இருக்கு. என்ன ரீசன்? அது சொல்லக்கூடியது நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த கூலம்பிக் ஃபோர்ஸை விட மோர் டாமினேட்டிங் கேரக்டர் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் சொல்லக்கூடியது. அந்த ஃபோர்ஸஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ், அதாவது நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் ஒரு இன்டராக்ஷன், அதாவது அட்ராக்ஷன். அதே மாதிரி புரோட்டானுக்கு ஒரு அட்ராக்ஷன். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மீசான் வந்து இன்சார்ஜ் பண்ணுவாங்க. இது மீசான் ஒரு பாசிட்டிவ் பை மீசான் வந்து எப்படி நியூட்ரான் கூட இன்டராக்ஷன் ஆகுது, ஒரு நெகட்டிவ் பை மீசான் அப்படி ஒரு புரோட்டான் கூட இன்டராக்ஷன் இன்வால்வ் ஆகுது. அப்படி அந்த மீசான் போய் என்ன பண்ணுதுன்னா இந்த புரோட்டான் அந்த நியூட்ரான் கூட இன்டராக்ஷன் இன்வால்வ் ஆகிறதுனால அந்த மாலிகுல் ஈஸியா அந்த நியூக்ளியஸ் என்ன பண்ண முடியல, ஈஸியா பிரேக் பண்ண முடியுது. அதனால தான் அந்த நியூக்ளியர் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு கேஸ் தான் நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் தனியாக படிக்கணும். அதே மாதிரி நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி, மீசான் தியரி, இந்த மாதிரி ஒவ்வொரு தியரியா இருக்கு நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னா நமக்கு நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய மாடல் ஹைசன்பர்க் மாடல். இவரு இந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த நியூட்ரான் அண்ட் புரோட்டான் அதனுடைய மிட் பாயிண்ட்ல வந்து அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கணும், மிட் பாயிண்ட் மட்டும் தான் டிஃபரெண்ட். அதனுடைய அவுட்டர் ஆர்பிட்டல் என்னது சேம் தான். மிட் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. இந்த புரோட்டான் எப்படி நியூட்ரானா மாறுது, நியூட்ரான் எப்படி புரோட்டானா மாறுது, அது சொல்லக்கூடிய தியரி தான் மீசான் தியரி. அதாவது பை பாசிட்டிவ் மீசான், பை நெகட்டிவ் மீசான். அப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய தியரி நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை சொல்லக்கூடியது ஹைசன்பர்க் மாடல். ஹைசன்பர்க் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். ரிமைனிங் வரக்கூடியதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்னா என்ன, நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டினா என்ன, நியூக்ளியர் மாஸ்னா என்ன, அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரும். சரிங்களா?